வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 27. அளவுகோல். அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். வெளிப்படுத்துதல் 11 வசனம் 1. கிமு 573க்கும் 572க்கும் இடையில் ஒரு அளவுகோலால் ஆசரிப்பு கூடாரம் அளக்கப்படுவது போல விரிவான ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் கண்டார். எசேக்கியேல் 40 வசனம் 3. கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு முன்புதான் யூத தேசம் தேவனோடு தன் உறவை முறித்து அண்டை ராஜ்யங்களின் அஞ்ஞான கடவுள்களை வணங்க தேர்ந்தெடுத்தது. அதன் விளைவாக அத்தேசத்தார் ஒழுக்கக்கேட்டில் மூழ்கினார்கள். இறுதியில் கிமு 586 பாபிலோனிய இராணுவம் அவர்களை தோற்கடித்தது. அதன் தலைநகரத்தை கைப்பற்றியது. தேவாலயத்தை தரைமட்டமாக்கியது. அநேகரை கைதிகளாக சிறைப்பிடித்தது. ஆனாலும் அவர்களுடைய சீர்கேடான நிலையிலும் கூட தேவன் அவர்களை முழுமையாக கைவிடவில்லை. மதிப்பை இழந்த தம் மக்களை குறித்து எசேக்கியேலுக்கு தேவன் மகிமையான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதாவது தேவன் மீண்டும் ஒரு முறை தம் மக்களோடு வாசம் பண்ணும்படியாக ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை கட்டுவதற்கான வரைபடத்தை கொடுத்தார். யாத்ராகமம் 25 வசனம் 8. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. எரேமியா 29 வசனம் 11. வழி தப்பி போன தம் பிள்ளைகளோடு ஒப்புரவாகுவதற்கு தேவன் ஆயத்தமாகவும் சித்தமாகவும் அதற்கு தகுதியாகவும் இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரோடு ஒப்புரவாக விரும்பினார்களா? இல்லை என்பதுதான் வருத்தமானது. எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின்படி யூத தேசத்தார் தேவாலயத்தை ஒருபோதும் கட்டவில்லை. இறுதியில் அவர்கள் இயேசுவை கொன்றார்கள். யோவான் 11 வசனம் 53, யோவான் 19 வசனங்கள் 15 மற்றும் 16. அதற்காக அவர்களை தைரியமாக கண்டிக்க துணிந்த சீடரை கொன்றார்கள். அப்போஸ்தலர் 7 வசனம் 57. ஆனால் எசேக்கியேலின் தரிசனம் வீண் போகக்கூடாது. அளவிடுவது என்றால் விசாரணை செய்வதாகும். மத்தேயு 7 வசனம் 2. கிறிஸ்து பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்ற 1844 தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை துவங்கியதாக பார்த்தோம். வெளிப்படுத்துதல் 14 வசனம் 7. அதை பற்றி தான் இன்றும் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயமும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களும் அளவிடப்படுகிறார்கள், அதாவது நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். 6வது சபை பற்றியும் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற கிறிஸ்துவின் வாக்குறுதி பற்றியும் கவனியுங்கள். அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதிகாரம் 3 வசனம் 12. யூத தேசம் செய்ய தவறியதை செய்து முடிக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும்படி தேவன் நமக்குள்ளே தம் ஆலயத்தை கட்ட நாம் அனுமதிக்க முடியும். 1 கொரிந்தியர் 3 வசனங்கள் 16 மற்றும் 17. பரலோக கட்டட கலைஞரே, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நீதி உள்ளவனாக நியாய தீர்க்கப்படுவதற்கு உமது ஆலயத்தை எனக்குள் கட்டுவீராக. அதிக ஆராய்ச்சிக்கு 2 நாளாகமம் 36 வசனங்கள் 17 20 முடிய, எசேக்கியேல் 43 வசனம் 10, சகரியா 2 வசனங்கள் 1 மற்றும் 2. ஆமேன்.